இந்த வீடியோவில் மெஷர்ஸ் ஆஃப் டிப்ரெஷனில் இருக்கிற ஃபார்முலாஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். மெஷர்ஸ் ஆஃப் டிப்ரெஷன் வந்து 2 சப்டிவிஷனாக இருக்குது, ஃபர்ஸ்ட் ஆர்டர் அண்ட் செகண்ட் ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஆர்டரில் பார்த்திங்கன்னா ரேஞ்ச், குவார்டைல் டீவியேஷன், மீன் டீவியேஷன் வரும். செகண்ட் ஆர்டரில் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வருது. ஸோ இது ஒன்றுக்கும் இருக்கிற ஃபார்முலா பார்த்துட்டு ஒட்டுக்கா நான் வந்து நோட் தந்துடுறேன், தட் இஸ் ப்ராப்பர்ட்டிஸ் தந்துடுறேன். ரேஞ்ச்னா என்னென்னா எக்ஸ் மேக்ஸிமம் மைனஸ் எக்ஸ் மினிமம், தட் இஸ் ஜி மைனஸ் எல். எக்ஸ் வேல்யூ தந்துருப்பாங்களா, அதில் வந்து மேக்ஸிமத்துலேருந்து மினிமம் அதை சப்ராக்ட் பண்ண வி கெட் ரேஞ்சுன்றாங்க. நெக்ஸ்ட்டு குவார்டைல் டீவியேஷன் என்ன ஃபார்முலானா, குவார்டைல் டீவியேஷன் இஸ் ஈக்குவல் டு Q3 மைனஸ் Q1/2. ஸோ இந்த Q1, Q2, Q3லாம் வேணும். அதுக்குண்டான ஃபார்முலாஸ் நான் தரேன், நோட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன Q2, Q3, Q1லாம் வந்து குவார்டைல்ஸ்ன்னு வாங்க. அதோட ரிலேட்டிவாக டெசில்ஸ் அண்ட் பர்சன்டைல்ஸ் இருக்குது, அதையும் ஒட்டுக்கா பார்த்துடலாம் வாங்க. டெசில்ஸ்க்கான ஃபார்முலா இதுதான், தட் இஸ் 10th ஒரு போர்ஷன் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறது தான் வந்து டெசிமல் அப்படி சொல்லுவோம்ல, அதுதான் ஃபார்முலா, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குவார்டைல்ஸ்க்கு வந்து ஃபார் அன்குரூப்டு டேட்டாவாக இருந்துச்சுன்னா Q1 is equal to n+1/4th term, Q2 is equal to n/2th term சொல்லுவோம். Q3 வந்து 3/4 into n+1th termன்னு சொல்லுவோம். ஃபார் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்னா அதுக்குண்டான ஃபார்முலா இங்கே தந்திருக்கேன். குவார்டைல்னால் வந்து குவார்ட்டர் 1/4 ஆஃப் த குவான்டிட்டி, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே by4ல் தான் வரும். பர்சன்டைல் அப்படின்னா வந்து 100ல் ஒரு போர்ஷன். ஸோ அதுக்குண்டான ஃபார்முலாவும் இங்கே தந்திருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ரிலேட்டிவாக ஒரு 2 பாயிண்ட் இருக்குது. என்னென்னா P25 is equal to Q1. இந்த பர்சன்டைலில் P25 is equal to Q1 சொல்லுவாங்க. P50 is equal to Q2 which is equal to median. P75 is equal to Q3. இது எப்படி வந்துச்சுன்னா, Q1னா வந்து ஃபஸ்ட்டு போர்ஷன், அந்த 4ஆக டிவைட் பண்ணுவோம்ல, அதில் வந்து ஃபஸ்ட்டு. ஸோ நீங்கள் பெர்சன்டைலில் பார்த்தீங்கன்னா 25th அந்த குவார்டரில் ஃபஸ்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். அதே வந்து P50னா வந்து மிடில் 100ல் 50ங்கிறதும் குவார்டரில் செகண்டு Q2ங்கிறதும் ஈக்குவல் தான். அதே மாதிரி P75 வந்து Q3ன்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் பாயிண்ட், த பார்ட்டிஷியன் வேல்யூஸ் QR, DR, PR can be conventionally located with the help of the curve called the cumulative frequency curve or OGIV. ஸோ நம்ம கிராஃபில் நோட் பண்ணியிருப்போம், யூஜி பிஜியில் படிச்சிருப்போம். OGIV cumulative frequency curve அதெல்லாம் எதுலேருந்து வந்துச்சுன்னா இந்த பார்ட்டிஷன் வேல்யூஸ், இந்த வேல்யூஸ்லேருந்து தான் நம்ம அந்த கர்வை வந்து ட்ரா பண்ணுவோன்றாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சிலபஸ்க்கு போகலாம். ஸோ நம்ம இப்போ Q1, Q2, Q3 எல்லாம் நோட் பண்ணிட்டோம். இங்கே குவார்டைல் டிவியேஷன் என்ன, Q3 மைனஸ் Q1/2. நெக்ஸ்ட்டு மீன் டிவியேஷனை MDன்னு போடுவோம், which is equal to 1/n sigma fi into xi minus a. இந்த a வந்து அரித்மெட்டிக் மீனாகவும் இருக்கலாம், மோடாகவும் இருக்கலாம், மீடியனாகவும் இருக்கலாம். ஸோ நம்ம என்ன எடுக்கிறோமோ அதை பொறுத்து மீன் டிவியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு மீன் டிவியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு மீடியன், அந்த மாதிரி வேர்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை சிக்மான்னு டினோட் பண்ணுவோம். அதோட ஸ்கொயர் தான் வந்து வேரியன்ஸ். அதுக்குண்டான ஃபார்முலா பாருங்கள். சென்டென்ஸில் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை எப்படி சொல்லணும்னா, பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த அரித்மெட்டிக் மீன் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த டிவியேஷன் ஆஃப் த கிவன் வேல்யூஸ் ஃப்ரம் த அரித்மெட்டிக் மீன். ஸோ பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட், நெகட்டிவ் நம்ம கன்சிடர் பண்ணல, பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த அரித்மெட்டிக் மீன் ஆஃப் த ஸ்கொயர்ஸ். ஸோ அதனால் சிக்மா வருது. ஸ்கொயர்ஸ் ஆஃப் த டீவியேஷன், ஸோ டி ஸ்கொயர், டிங்கிறது வந்து டீவியேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஆஃப் த கிவன் வேல்யூஸ் ஃப்ரம் த அரித்மெட்டிக் மீன். இந்த ஃபார்முலா வச்சு இந்த சென்டென்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து 3 வே ஆஃப் ஃபார்முலா இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மெஷர்ஸ் ஆஃப் டிப்ரெஷனில் இருக்கிற பாயிண்ட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லலாம், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லலாம், பார்க்கலாம். டோட்டலாக ஒரு 14 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட், ரேஞ்ச் இஸ் சிம்பிளஸ்ட் பட் எ க்ரூட் மெஷர் ஆஃப் டிப்ரெஷன். ரேஞ்ச் வந்து சிம்பிளாக இருந்தாலுமே வந்து
அது வந்து ஒரு க்ரூட் மெஷராக இருக்குது. க்ரூட்னா வந்து அது வந்து ஒரு ரஃப் கால்குலேஷன் அந்த மாதிரி தான் எடுத்துக்குவோம். செகண்ட் ஒன், ரேஞ்ச் இஸ் நாட் அட் ஆல் எ ரிலேயபிள் மெஷர் ஆஃப் டிப்ரெஷன். எல்லா டைமுமே வந்து ரியாலிட்டியாக இருக்காது ரேஞ்ச் அப்படின்றாங்க. Third point, quartile deviation is better measured than the range as it makes us of 50% of the data, but it ignores other 50% data. So it cannot be regarded as a reliable measure. என்ன சொல்கிறாங்கன்னா, குவார்டல் டிவியேஷன் வந்து ரேஞ்சோட கம்பேர் பண்ணுறப்ப பெட்டராக இருக்குது. ஏன்னா வந்து குவார்டல் டிவியேஷன் 50% ஆஃப் டேட்டாவை யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணுறோம். ஆனால் அதர் 50% வந்து நம்ம இக்னோர் பண்ணுறோம். ஸோ இது வந்து ரிலேயபிளாக இல்லைன்றாங்க. ரியாலிட்டியாக நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்காதுன்றாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், mean deviation is based on the observation, so it is better than range or quartile deviation. range quartile deviation கம்பேர் பண்ணுறப்ப mean deviation is best. ஏன்னா அது வந்து எல்லா அப்சர்வேஷனும் யூஸ் பண்ணுறோம். but the step of ignoring the sign of the deviation xi minus a, ஆனால் நம்ம வந்து இங்கே வந்து மீன் டிவியேஷன் வந்து பாசிட்டிவ் வேல்யூ தான் எடுக்கிறோம். ஏன்னா வந்து நெகட்டிவை வந்து நம்ம ஃபார்முலாலேயே இன்க்ளூட் பண்ணல. அதனால் என்னென்னா, ஸோ இட் இஸ் யூஸ்லெஸ் ஃபார் த ஃபர்தர் மேத்தமெட்டிக்கல் ட்ரீட்மெண்ட். ஸோ நம்ம இந்த மேத்தமெட்டிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியல இந்த மீன் டிவியேஷனை வச்சுன்றாங்க. அதனால தான் நம்ம வந்து செகண்ட் ஆர்டர் வந்து போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு ரேஞ்ச், மீன் டிவியேஷன், குவார்டைல் டிவியேஷன் பார்த்தோம். செகண்ட் ஆர்டரில் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்தோம். ஏன் செகண்ட் ஆர்டரில் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எடுக்கிறோம்னா இந்த 2 பாயிண்ட் பேஸ் பண்ணி தான். ஃபிஃப்த் பாயிண்ட், இஃப் ஆல் த ஐட்டம்ஸ் ஆர் சேம் தென் சிக்மா இஸ் ஈக்குவல் டு 0. ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 into quartile deviation is equal to 5 into mean deviation. 7th one, quartile deviation is to mean deviation is to standard deviation is equal to 10 is to 12 is to 15. இதெல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். 8th one, for arithmetic series sigma is equal to root of n into n plus 1 by 3 into d. 9th one, standard deviation is greater than mean deviation from mean. மீனை வச்சு நம்ம மீன் டிவியேஷன் ஃபைண்ட் பண்ணோம்னா அது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை விட சின்னதாக தான் இருக்கும். இதுதான் இந்த 9th பாயிண்ட். 10th one, variance and standard deviation is independent of change in origin. ஆரிஜினை பொறுத்து வேரியன்ஸும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் இண்டிபெண்ட்டாக இருக்குது. அதே வந்து ஸ்கேல் பொறுத்து வேரியன்ஸ் வந்து டிபெண்ட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. 12th one, range is most affected by extreme value. நம்ம ப்ரீவியஸாக வந்து மெஷர்ஸ் ஆஃப் லொக்கேஷனில் மீன் பார்த்தோம். இங்கே வந்து ரேஞ்ச் வந்து எக்ஸ்ட்ரீம் வேல்யூவால் ரொம்ப அஃபெக்ட் ஆகும்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, நோட் பண்ணிக்கலாம். 13, the sum of the absolute deviation about median is least. absolute deviation mean deviation. mean deviation வந்து மீடியனை வச்சு நம்ம ஃபைண்ட் பண்ணோம்னா அதோட சம் வந்து லீஸ்டாக இருக்கும். 14th பாயிண்ட், இந்த 10th 11th பாயிண்ட் பார்த்தோம் பாருங்கள், அதோட எக்ஸ்பேன்ஷன் தான். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ். ஸோ இது வந்து ஆரிஜினை பொறுத்து நம்மளுக்கு வந்து வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. அதை தான் இண்டிபெண்ட்னு சொல்லியிருக்கோம் பாருங்கள், அதே தான். அதே வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து வேரியன்ஸ் இஸ் நாட் இண்டிபெண்ட் ஆஃப் ஸ்கேல்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் ஆல்சோ நாட் இண்டிபெண்ட் ஆஃப் ஸ்கேலாக தான் வரும். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ். அடிஷன் சப்ட்ராக்ஷனில் வேல்யூ மாறலை ஆரிஜின் பொறுத்து. பட் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அதை வந்து நம்ம ஸ்கேல்னு டினோட் பண்ணோம், அதை பொறுத்து வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகுது, நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இதுக்கு ரிலேட்டிவாக சம் ஃபார்முலாஸ் இருக்குது, சம் சப்ஹெட்டிங் அண்ட் ஃபார்முலாஸ் இருக்குது, அதை பார்த்துடலாம். மீன் ஸ்கொயர் டிவியேஷனை வந்து எஸ் ஸ்கொயர்னு சொல்லுவோம், அதுக்குண்டான ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. ரூட் மீன் ஸ்கொயர் டிவியேஷன்னா இதோட ஸ்கொயர் ரூட், அதை தான் வந்து ரூட் மீன் ஸ்கொயர் டிவியேஷன்னு சொல்லுவோம்.
இதில் ஒரு 4 பாயிண்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தலாம். வேரியன்ஸ் இஸ் த மினிமம் வேல்யூ ஆஃப் மீன் ஸ்கொயர் டீவியேஷன். செகண்ட் பாயிண்ட், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் த மினிமம் வேல்யூ ஆஃப் ரூட் மீன் ஸ்கொயர் டீவியேஷன். இங்கே பார்த்தோம்னா வேரியன்ஸ் தான் வந்து மினிமமாக இருக்குது. ரூட் மீன் ஸ்கொயர் டீவியேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் மினிமமாக இருக்குது. Third point, s squared is equal to sigma squared plus d squared, where d is equal to x bar minus a. Fourth one, s squared is minimum when d squared is equal to 0 or a is equal to x bar. இங்கே a is equal to x bar போட்டோம்னா இங்கே 0 தான் கிடைக்கும். அப்போ x squared வந்து மினிமமாக இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிப்ரெஷன். இதை சிடின்னு சொல்லுவோம். அது வந்து எல்லாத்துலேயுமே இந்த 4 ரேஞ்ச், குவார்டைல் டிவியேஷன், மீன் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ அது 4க்குமே வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிப்ரெஷனில் ஃபார்முலா இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனுக்கான ஃபார்முலா CV is equal to sigma by x bar into 100%. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் கம்பைன்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஒரு சப்ஹெட்டிங் இருக்குது. அதை பார்த்துட்டு இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த கம்பைன்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு கம்பைன்டு மீன் ஆல்சோ தேவை. இதை நான் லாஸ்ட் வீடியோலேயே தந்திருக்கேன். ஜஸ்ட் இங்கே ரீகால்க்கு நோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. கம்பைன்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னென்னா, இஃப் n1, n2 ஆர் சைஸஸ், x1 bar, x2 bar ஆர் மீன் அண்ட் sigma 1, sigma 2 are standard deviations of 2 series, then standard deviation sigma of combined series which is equal to this one. இங்கே இருக்கிற நோட்டேஷன் dனா என்ன, xனா என்னன்னு கீழே ஃபார்முலா தந்திருக்கும். இந்த மாதிரி செப்பரேட்டாக வேல்யூஸ் தந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதர்வைஸ் குரூப்டு டேட்டாவில் தந்தாங்கன்னா இன்னொரு ஃபார்முலா கம்பைன்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு என்னென்னா, இஃப் n1, n2 are sigma fi and sigma 1, sigma 2 measured from the mean m1, m2, then combined standard deviation of a group set is this one. ஸோ இந்த ஃபார்முலாலாம் எழுதி ஞாபகம் வச்சுக்கோங்க. டெய்லி ரிவைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.